அன்றாடம் காலையில் நாம் மலம் கழிக்கும் பொழுது சில பேருக்கு ஒரு ஜெனரல் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னா, நார்மலா எனக்கு மோஷன் போறது விட சேர்த்து கூட காத்தும் அதிகமாக வெளியேறுகிறது. அந்த சவுண்டு எனக்கு ஒரு அன்ஈஸியா இருக்கு. உண்மையில் இது வியாதி தானா இல்லது நார்மலா இப்படிதான் வருமான் என்ற பொதுவான கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது. அன்றாட பிராக்டிஸ்ல இதை நிறைய பேர் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. நார்மல் மோஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாவும் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது, லிக்விட் கன்சிஸ்டன்சிலயும் இருக்கக்கூடாது. இன்பிட்வீன் ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது செமி சாலிடுக்கும் மேல ரொம்ப ஹார்டான ஸ்டூலுக்கும் ஒரு ஃபார்ம் கன்சிஸ்டன்சி தான் ஒரு ஸ்டூல் இருக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி ஃபார்ம் கன்சிஸ்டன்சி ஸ்டூல் வரும்னா முன்னாடி நாள் நாம் எடுக்கும் உணவுகள் அதிக ஃபைபர் டயட் இருக்கணும். ஃபைபர் டயட் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஃபைபர் டயட் நாம் அதிக காய்கறி கீரைகள் பழ வகைகள் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு அதிக ஃபைபர் டயட் உங்கள் ஜீரண மண்டலத்துக்கு ஜீரணத்துக்காகவும் மறுநாள் நீங்கள் மலம் கழிப்பதற்கும் உங்களுக்கு நார்மல் ஏதுவாக இருக்கும். இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா நார்மல் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்ல நார்மலாவே 700 cc ஆஃப் கேசஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். நார்மல் அடல்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் பவல் ஒரு 250 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாவும் பிளஸ் லார்ஜ் பவல் ஒரு 150 சென்டிமீட்டரும் இருக்கும். இதுல ஃபுல் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா லோடா இருக்கும். இந்த பாக்டீரியா இருக்கும் பொழுது இது போன்ற கேஸ் டைஜஷன் ப்ராசஸ்ல எலிமினேட் ஆகும். இந்த கேசஸ் நார்மலா இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே என்கல்ஃப் பண்ணிடும். எக்ஸஸ் கேஸ் எக்ஸீட் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு மலம் கழிக்கும் பொழுது சில நேரங்களில் மோஷனாக வரும். இன்பிட்வீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் வரும். நீங்க உணவில் சரியான சதவீதத்தில் காய்கறி கீரைகள் பழ வகைகளை எடுத்துக்கொண்டாலும், மேலும் தினமும் அன்றாட உணவில் நாம் இயற்கையாக கிடைக்கும் நம்மளோட தயிர் சேர்த்து வந்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் எளிதாக விடுபட்டு விடலாம்.